அஜித் சார்னா AK-64 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா இப்போ வரப்போது அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கலாம். இது காரணம் என்னன்னா அவருடைய சம்பளம் மட்டும்தான். இப்போ குட்பேட் அக்லி வந்து தமிழ்நாட்டில் தான் ஓடிச்சே தவிர மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த படத்துக்கு எப்படி அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? அஜித்தெல்லாம் வந்து எடுத்தோடனே ஒருத்தர்கிட்ட படமெல்லாம் கொடுத்துட மாட்டார். அவரு அவங்களோட ஒரு வாரம் பேசுவார், உட்காந்துருப்பாரு, எங்கேயா போனால் அவங்கள கூப்பிட்டு போவார். அந்த வேவ் லென்த் செட் ஆனால் தான் படமே பண்ணுவார். எப்படி அஜித்தும் விஜயும் ஒரே நாளில் அந்த இடத்த பிடிக்கல. ரஜினி கமல் உச்சத்தில் இருக்கும்போது அவங்க வந்து எல்லா நடிகர்கள் மாதிரியும் ஒரு நடிகராக தான் இங்கே இருந்தாங்க. மெல்ல மெல்ல வளர்ந்தாங்க அவங்க. நீங்க கார்ல உட்காரும் போது அடுத்த நொடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இவர் எப்படி 300 கோடி போடுவாரு உங்களை நம்பி? அவருக்கு அது என்ன ஆகும் அப்புறம்? அப்ப அந்த பயத்தை ஒரு ஹீரோ ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கவே கூடாது. அதை அஜித் பண்றாரு. அஜித் சார்னா AK-64 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா இப்போ வரப்போது அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கலாம். இது காரணம் என்னன்னா அவருடைய சம்பளம் மட்டும்தான். அவருடைய சம்பளத்துக்கும் பிஸ்னஸுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்கு. இப்போ குட்பேட் அக்லி வந்து தமிழ்நாட்டில் தான் ஓடிச்சே தவிர மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுமாதிரி அப்ராட்லேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ OTTலையும் சரி சேட்டலைட்லேயும் சரி பெருசாக ஒரு ரிசல்ட்டும் இல்லாத போது அடுத்த படத்துக்கு எப்படி அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? எப்போவுமே இங்கே சினிமா வந்து ஏற்ற இறக்கங்கள் மிகுந்தது. ரஜினியே வந்து ஒரு அண்ணாத்தை ஓடலன்னு அடுத்த படத்தில் 20 கோடி சம்பளத்தை குறைக்கிறார். அப்போ அவருக்கே அந்த கதின்னா நான் பிடிச்சபடியாக நிற்பேங்கிறது அர்த்தமே கிடையாது. இல்லை நீங்கள் நிறையா சம்பாரிச்சிங்கன்னா நிறையா உங்கள் படம் வசூலாச்சுன்னா கொடுக்க போகிறாங்க. தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் கொடுக்காதன்னா கூட நிற்க போகிறது இல்லை. இங்கே கால் ஷீட்டுக்காக ஒரு பெரிய பேரம் நடக்கும். அப்போ அவருக்கு பிஸ்னஸ் இருக்குன்னா அள்ளி கொடுத்துட போகிறாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் படம் ஓடலன்னா வர்றவங்க லாப நஷ்ட கணக்கு போடத்தானே செய்வாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு ஃபைனான்சியரே இப்போ வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அஜித் கொடுத்த பேட்டி. அதில் அஜித் சொல்றாரு, ரங்கராஜ் பாண்டே பேட்டி நீங்கள் அதில் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு அஜித் சொன்னதான் அது சொன்னதாக அவரு தான் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. அதுவா அஜித்தை இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆமா நான் அதை சொன்னேன். ஆமா சொல்லலை. அதில் அவர் சொல்றாரு, நான் காரில் உட்காரும் பொழுது அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு நடிகை அப்படி சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது. அப்போ உங்களை நம்பி 300 கோடி 400 கோடி இறக்கிறவங்க கதி. நீங்கள் காரில் உட்காரும் போது அடுத்த நொடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இவர் எப்படி 300 கோடி போடுவார் உங்களை நம்பி? அவருக்கு அது என்ன ஆகும் அப்புறம்? அப்போ அந்த பயத்தை ஒரு ஹீரோ ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கவே கூடாது. அதை அஜித் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இவரை வச்சு படம் பண்ணுறதா வேணாமான்னு தயாரிப்பாளர்கள் தயங்கி நிற்கிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படம் வந்து ஒரு முழுமையான இடத்துக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் இதன் காரணமாக இந்த டேரக்டர் மாறுறது அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஆதிக் தான் இதை பண்ணுவார் இல்லைன்னா? ஆமாம், கட்டாயமாக ஆதிக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதில் ஒன்றும் அஜித்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா லாபமோ நஷ்டமோ கூட நிற்பார். அதில் வந்து அவர் கிரேட். இப்போ சிறுத்தை சிவாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. கட்டாயமாக சிறுத்தை சிவாவோட அவர் ஒரு படம் ஒன்று பண்ணுவார். இப்போ இந்த படம் என்ன ஆதிக்கூட போகலாம், கட்டாயமாக அடுத்த படம் சிறுத்தை சிவாவை கூப்பிடுவார் அவர். கண்டிப்பாக. நான் இப்போ சிறுத்தை சிவான்றதுனால கேட்குறேன். அந்த கங்குவான்றது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதில் ஒரு 2ன்றது ஒன்று இருந்தது. சப்போஸ் அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கானா? கங்குவா 2 இல்லை மீண்டும் சூர்யா அண்டு சிறுத்தை சிவா இணையற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கானா? அப்படி ஏதாவது ஒரு பெரும்பாலும் கிடையாது. சினிமாவில் எப்போவுமே வெற்றி கூட்டணி தான் தொடருமே தவிர தோல்வி கூட்டணி தொடர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று அதோட பார்ட் வேற வருமானு நீங்கள் கேட்குறீங்க. மனசாட்சி இல்லாமல் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவார் சொல்லுங்கள்? அவர் எவ்வளோ ரணத்தோடு இருப்பார். அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய பேடனை அவர் மண்டையில் ஏற்றிருக்குங்கிறத அவரை பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ பிரச்சனை அவருக்கு இருக்குது. இப்போ பார்ட் 2 அவரே யோசிக்க மாட்டார். எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாரோ ஒரு முன்பணம் கொடுப்பாரு. பல பிரச்சனைகள் இருக்குல்ல. அதனால் அது கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அண்டு தனுஷ் அவர்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. இப்போயே அந்த தேரே இஷ்குமேன்றது ரிலீஸ் ஆக போகுது, ஹிந்தி தமிழ் அப்படின்ற மாதிரி. அடுத்தவர் லைன் அப்லாம் பெருசாக இருக்குது. ஓவராலாக என்ன சொல்கிறாங்க, அடுத்தவர் வந்து அவெஞ்சர்ஸில் வந்து படம் பண்ண போகிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைனா? இல்லைங்க, அதெல்லாம் கிளப்பி விடப்படுற தகவல் தாங்க. அந்த பிஸ்னஸுக்கோ அந்த வேகத்துக்கோ போகிறதுக்கெல்லாம் இன்னும் பல வருடங்கள் ஆகும். இப்போ எப்படி அஜித்தும் விஜயும் ஒரே நாளில் அந்த இடத்த பிடிக்கல. ரஜினி கமல் உச்சத்தில் இருக்கும்போது அவங்க வந்து எல்லா நடிகர்கள் மாதிரியும் ஒரு நடிகராக தான் இங்கே இருந்தாங்க. மெல்ல மெல்ல வளர்ந்தாங்க அவங்க. அந்த மாதிரி தான் இப்போ தனுஷோ சிவகார்த்திகேயனோ சிம்புவோ மெல்ல மெல்ல வளர்ந்து அஜித் விஜய் இடத்த பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது என்ன இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமே தவிர இன்றைக்கி அதுக்கு வேல்யூ என்ன இருக்குது?
ஆனால் எஸ்டிஆர்னா வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் ப்ரோமோ வந்து ஏகப்பட்ட எனர்ஜி எப்படா அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நவம்பர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன ப்ராசஸ்லாம் இருக்காங்க? கதையெல்லாம் மொத்தமாக முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சது. இப்போ 24ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. ஆமாம், அது லைவ் லொக்கேஷனாக செட்டான்னு தெரில. பட்டு சிம்பு பொறுத்தளவுக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய செலவு வைக்க வேண்டாம், செட்டு அப்படி இப்படின்னு கொண்டு போய் அவரை இழுத்து விட்றாமல் முடிஞ்ச அளவுக்கு லைவ் லொக்கேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காராம். அதனால் நார்த் மெட்ராஸ்லேயே அவங்க லைவ் லொக்கேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரீசெண்டாக எஸ்டிஆரும் வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்து இந்த ஹாய் சொன்ன வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுன்னா, அதில் அந்த குழந்தை சொன்னது இன்னும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுன்னா, பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு குட்டி வயசில் ப்ரோன்னு சொல்லுது, க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. திடுதுப்புன்னு இப்படி ஒரு வீடியோ வர்றதுக்கான காரணமாக என்னென்னா இருக்குது? எல்லாமே ப்ரொமோஷன் தானுங்க. இப்போ சிம்புக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ரொமோஷன் டீமே வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கிறார். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நாம் எப்படி டெவலப் ஆக முடியுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், சிம்புவுடைய பட வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் படங்கள் வராது, அதுமாதிரி உடனுக்குடன் வெற்றியும் வராது. ஆனால் பல வருஷமாக ஒரே இடத்துல நிற்கிறார். அவருக்கான ரசிகர் கூட்டத்தை அப்படியே சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கிறாருன்னா இது போன்ற விஷயங்கள் தான் காரணம். அவருடைய ப்ரொமோஷன் டீமு அது ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரும் கரெக்டாக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு காலத்தில் அவர் மீது நிறைய குறைகள் இருந்தால் கூட இன்றைக்கி எல்லா குறைகளையுமே அவர் நிவர்த்தி பண்ணி இதுதான் நாம் இன்னமும் ஓட ஆரம்பிக்கணும்னு நினச்சி வந்துட்டார். அவர் வரும்போது இங்கே பல பேர் வந்து ஸ்டக் ஆகுறாங்க. அவர் ரெடியாக தான் இருக்கார். திடீர்னு ஏதோ ஒரு வகையில் வெற்றிமாறன் நிற்கிறாரு, டான் சார் நிற்கிறாரு, அங்கே இங்கேன்னு ஏதோ ஒன்று தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்க நினச்ச வேகத்துக்கு போக முடியலன்னா கூட அவர் சரியாகி வந்துட்டார். ஸோ அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன்ல, ஒரு அஜித் விஜய் யாராக இருக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி பல பேர் போட்டி போடுறாங்க. அந்த இடத்துல கட்டாயமாக ஒரு அஜித் இடத்துக்கு அவர் வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக. அண்ட் சிவகார்த்திகேயன் அடுத்து நிறைய லைனப்ஸ் வச்சிருக்காரு. என்னென்ன மாதிரியான பிளான்னா அடுத்து எப்படி ஷூட் பிளான் பண்ணியிருக்காரு? சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த அடுத்து வெங்கட் பிரபு படம் பண்ணணும், சிபி சக்கரவர்த்தி படம் பண்ணணும். ஓகே, இது 2 தான். இப்போ பராசக்தி ப்ரொமோஷனுக்காக அவர் ஒரு பெரிய ஷூட்டிங் கேப் ஒன்று எடுக்கிறாரு. அந்த ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு அவர் சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெங்கட் பிரபு படம் கொஞ்சம் தள்ளி போடுறாரு அப்படின்ட்டு. இப்போதைக்கு லைனப்பில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இதற்கிடையில் ஒரு பாலிவுட் பக்கம் கொஞ்சம் போகலாமாங்கிற மாதிரி ஒரு சஞ்சய் லீலா பன்சாலி, ஆமாம், அவரை போய் ஒரு நேராகவே பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இங்கே தமிழில் வந்து ஓரளவுக்கு நம்ம நிறைவான இடத்துல இருக்கோம், தனுஷ் மாதிரி அடுத்து பாலிவுட்டையும் போய் தட்டி பார்ப்போமே நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அங்கே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கலண்ணா. ரீசெண்டாக வந்து தெலுங்குலேருந்து இவர் விஜய் தேவர்கொண்டா போகிறார் ஹிந்திக்கு, தமிழ்லேருந்து தொடர்ந்து தனுஷ் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அங்கேருந்து இங்கே ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர் அங்கே ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அங்கேயும் சிவகார்த்திகேயன் ஸ்டாராக மாறுவாரா? எதுவுமே சினிமாவில் நடக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்க. இப்போ அட்லி வந்து ஒருத்தர் அங்கே போய் கலக்குவாருன்னு யாராவது நம்பணுமா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் சொல்லுவோம் அப்புறம். ஆனால் இன்றைக்கி நடந்துருச்சு இல்லை, இன்றைக்கி அங்கே முக்கியமான ஒரு இயக்குனராக அவர் மாறி இருக்கார்ல. ஸோ அதுமாரி சினிமா மட்டும்தான் அந்த மேஜிக் பண்ணும், அரசியல் கூட பண்ணாது. அரசியலுக்கு கூட பின்னாடி பல வேலைகள் நீங்கள் பண்ணி ஆகணும். ஆனால் சினிமா வந்து அப்படி இல்லை. ஒரு படம் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். பல பேர் ஃப்ளாப் ஆகி இங்கே ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு வேறு மாநிலத்தில் பிக்கப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடந்துருக்கு. ஸோ அதனால் சொல்ல முடியாது எது நடக்கும்னு யார் கையில் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, சுந்தர்சி அவர்கள் தலைவர் 173லேருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்டோட டேரக்டராக தனுஷ் இருக்க போகிறான்ற டாக்ஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. நீங்களும் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் என்ன நடக்குது, அது முழுக்க உண்மையா இல்லையான்னு உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சு. இந்த 2 நாளைக்கு தனுஷ் போல இருக்குது, அப்புறம் 2 நாள் கழிச்சு வேறு யாராவது வருவார், அப்புறம் 2 நாள் கழிச்சு வேற ஒருத்தர் வருவார், இப்படியே போகும் போல இருக்குது. ஒரு செய்தியை கசிய விடுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு செய்தியை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒரு லாஜிக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி யார் எங்கேருந்து கிளப்பி விட்றாங்கன்னு தெரியல. தனுஷுக்கும் அவருடைய முன்னாள் மாமனாருக்குமான பிரச்சனை அப்படித்தான் இருக்குது இல்லையா? இப்போ ரஜினி வந்து தனுஷ் இந்த படத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சாருன்னா அதில் எவ்வளவு மனத்தடைகள் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அவர் வந்து மகளை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, குடும்பத்தில் ஒரு புயல் வீசியிருக்கு, அந்த புயலுடைய தாக்கம் அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து கூப்பிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி நடக்கும் அது ஒன்று. இன்னொன்று, ரஜினியை பொறுத்தளவுக்கு காமெடி படமாக வரணும்னு தான் நினைக்கிறார். ஏதோ ஒரு படமாக வரணும்னு நினச்சா கூட இப்போ நம்ம சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. முழுக்க அது காமெடி படமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் சுந்தர்சியே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் எப்படி முதல்ல செட் ஆவார் அதுக்கு?
ஸோ அது ஒன்று இருக்கு இல்லையா, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு செய்தியை எங்கிருந்தோ உருவாக்குறாங்க, அது வந்து சோசியல் மீடியாவில் பூதாகரமாக வெடிக்குது. நம்ம தனுஷ் தரப்பில் பேசணும். பேசும்போது அவங்க இல்லைங்க சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து அவர் டேட்டே இல்லை, அவ்வளவு டைட்டான டேட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அவருடைய லைஃப். ஸோ அவர் எப்படிங்க ஒரு படம் பண்ணுற அளவுக்கு இப்போ ஃப்ரீ ஆக முடியும் இம்மிடியட்டாக? அவர் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது கட்டாயமாக இருக்கும், அதற்கேற்றார் போல் அவர் தேதிகளை ஒதுக்கி வச்சுருப்பார். திடீர்னு வந்து சுந்தர்சி போயிட்டாருங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு பண்ணுற அளவுக்கு அவரும் ஃப்ரீயாக இல்லை, ஒருவேளை பண்ணணும்னு நினச்சா கூட. ஸோ அதனால் அதற்கு 100% வாய்ப்பு இல்லைன்னு அவங்க ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமானு பாருங்களேன். அண்ட் இதில் நீங்கள் சொன்ன மாதிரினா பல பேர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்த்திக் சுப்ராஜ் தான் சொன்னாங்க, இப்போ தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு, நெல்சனை மறுபடியும் சொன்னாங்க. இப்படி ஓவராலாக ஒரு பெரிய லிஸ்ட்டு போகும்போது முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த லப்பர் பந்து படத்தோட டேரக்டர், அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டேரக்டர், இவங்க 2 பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களாம். பேசுகிறாங்க இவங்க 2 பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களாம். 2 பேருமே படம் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஓகே, புரியுதா? இவங்க வந்து ஃப்ரீயாக இல்லை, இப்போ அவங்க பண்ணுற படத்தை பாதியில் போட்டுட்டு வர்ற அளவுக்கு சூழ்நிலையும் இல்லை. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ ரஜினியை பொறுத்த அளவுக்கு முதல்ல அவர் நம்மளை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவர் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பார். அதுக்கே நீங்கள் வந்து அவரோட சில நாட்கள் போகணும், உட்காந்துருக்கணும், பேசணும், அவரு ஒரு முடிவுக்கு வருவார் இவர் நமக்கு செட் ஆவாருன்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்க்கே போவாங்க. ஓ, கதை கேட்கறத தாண்டி இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அது ஒன்று இருக்கு, கட்டாயமா எல்லா ஹீரோக்களுக்குமே இருக்கும் அது. இப்போ அஜித்தெல்லாம் வந்து எடுத்தோடனே ஒருத்தர்கிட்ட படமெல்லாம் கொடுத்துட மாட்டார். அவங்களோட ஒரு வாரம் பேசுவார், உட்காந்துருப்பார், எங்கேயா போனால் அவங்கள கூப்பிட்டு போவார். அந்த வேவ் லென்த் செட் ஆனால் தான் படமே பண்ணுவார். அது ஒன்று இருக்குது. இல்லைன்னா இப்போ படப்பிடிப்பில் பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. அது கட்டாயமாக வேணும். அது ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க ரொம்ப தொட்டாசு நீங்கள் மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் போய் ஜெல்லான பிறகு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியும் அவங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சுந்தர்சியே பாருங்களேன், இவ்வளவு ஏஜ் ஆகிடுச்சு, இத்தனை சினிமாவில் இவ்வளோ பக்குவம் இருக்குது, டப்புன்னு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? இதே பிரச்சனையை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். சுந்தர்சிக்கு இருக்கிற பக்குவத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அவர் இவ்வளோ பெரிய ரஃப்பாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மொத்த தமிழ்நாடு சுந்தர்சி வீட்டு வாசல் நின்று ஏங்க அந்த படத்தை பண்ணலன்னு கேட்க போகிறாங்களா? இல்லை ரஜினி கமல் ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு ஏங்க அந்த படத்தை பற்றி பேசவே இல்லைன்னு கேட்க போகிறாங்களா? அப்படியே ஆற போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு மாதம் கழிச்சு ஏதோ ஒரு பத்திரிகையில அல்லது எங்கேயோ வலைபேச்சு மாதிரி ஆமாங்க படம் நடக்காது போல இருக்குன்னா மக்களே புரிஞ்சுக்க போகிறாங்க, அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அது எதுக்கு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனாக அதை மாற்றி எதுக்குன்னு நமக்கு புரியல. ஸோ இப்படி இருக்கு சூழ்நிலை. அதனால் அவருன்னு ஏதோ டக்குன்னு தூக்கி எல்லாம் வைக்கிறது இல்லை. பொருளாக இது ஒரு குண்டான்லாம் தூக்கி இங்கே தூக்கி வச்சு அப்புறம் அங்கேயும் தூக்கி அங்கே வைக்கிறதுக்கு ஒரு உணர்வு இல்லையா? ஒரு டைரக்டரும் ஒரு ஹீரோவும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதுங்கிறது ஒரு உணர்வு. அதை வந்து நீங்கள் திரையில இறக்கி வைக்கணும்னா அவ்வளோ விஷயங்கள் அது பின்னால் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற தமிழரசன் பச்சைமுத்துவும் சரி, அப்புறம் இன்னொரு டைரக்டர் சொல்லி டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் 2 பேருமே பிஸியாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உடனே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் தேடிட்டு இருக்காங்க. அது யார் வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியல, தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக பிரதீப் டூடு பண்ணியிருந்தாரு. அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படி தட்டி கொடுத்துட்டு ஹை ஸ்பீடில் நடந்து போவார். அந்த மாதிரி சுந்தர்சி சார் அவர் தட்டி கொடுத்துட்டு நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீடில் நடந்து போகிற மாதிரி அடுத்து பிரதீப் தான் பண்ண போறாரு, சைஃபை படம் பண்ண போறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது அப்படி ஒன்று நடக்க போதானா? அந்த மாதிரி ஏதாவது அல்ல, எப்படி தனுஷ் பிஸியாக இருக்காரோ அதே மாதிரி தான் பிரதீப்பும் பிஸியாக இருக்கார். ஓகே, இப்போ அவருக்கு ஒரு இன்னொன்று இப்போ ரஜினி வைத்து படம் பண்ணுகிற வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையாது. ஆனால் பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தளவுக்கு நம்முடைய கோல் இதுதாங்கிறதுல தெளிவாக இருக்கார். சாக்கி சானே வந்தால் கூட சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் ஒரு படம் நடிச்சுட்டு வரேன்ட்டு போகிற ஆள் அவர். ஸோ அதனால் வந்து ரஜினி கிடச்சிட்டாரேன்னு மயங்க போகிறது இல்லை. அவர் ஏற்கனவே கோட்டு படத்தையே அவர் தான் பண்ண வேண்டி இருந்தது. அந்த தகவல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க மக்கள் என்னை நடிகனாக ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க வந்து என்ன ஒரு வருஷமோ 2 வருஷமோ நான் டைரக்ட் பண்ண போயிட்டு திரும்பி வந்தேன்னா இந்த பெப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன மக்கள் எவ்வளவு காலம் நடிகனாக ஏற்றுக்கிறாங்களோ அவ்வளவு காலம் நான் நடிச்சுட்டு தான் இருப்பேன், டைரக்ஷனுங்கிறது அப்புறம் தான்ட்டார் அவர். ஒருவேளை அவர் டைரக்ட் பண்ணால் அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணிப்பார், இன்னொருத்தர்கிட்ட டைரக்ட் பண்ணுறதுக்கு போகவே மாட்டார் அவர். அதுதான் அவருடைய பாலிசி. அப்போ அவரு கொடுத்த பேட்டிகளையும் பார்க்கறது இல்லை, நம்ம அவரை பற்றி சொல்கிறதையும் பார்க்கறது இல்லை. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து பண்ணுறாருன்னா எப்படி?
அண்ட் இது ஓவராலானா இதெல்லாம் ஒரு சம்பவம் இருக்கும்போது அடுத்து கமல் சார் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒன்று. ஏன்னா அவரோட ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுட்டே இருக்கு. இந்த 2 பேர் அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் பண்ண போறாங்கன்றத சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றதே பெருசாக தெரிய மாட்டேங்குது இருக்கு. அது எந்த லெவலில் இருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க? இப்போ அன்பறிவு மாஸ்டர் வந்து கமலஹாசனுடைய இடது வலது மாதிரி ஆயிட்டாங்க. எங்க போனாலும் அவங்களோட தான் போறாரு வர்றாரு, அந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஏஐ கத்துக்கிறதுக்கு அமெரிக்கா போனார். கூடவே அவங்க 2 பேரும் கூட்டு போயிட்டாரு. கூட்டு போய் அங்கே உட்காந்து பேசுறது, இங்கே உட்காந்து பேசுறது, ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அங்கங்கே உட்காந்து இந்த கதையை பேசுறது, அப்படின்னு தான் அந்த கதையை டெவலப் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி தமிழகம் முழுக்க பல ஊர்களில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படப்பிடிப்பு போகுது. நடுவில் கல்கி படத்தில் ஒரு போர்ஷன் அவர் பண்ணுறாரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கல்கியில் வந்து கிளைமாக்ஸில் வருவார். ஆமா, ஒரே வையாபுரி மாதிரி ஒல்லியா வருவார். அப்போ கொஞ்சமா சத்துமாவை கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. இப்போ இதுல வருவார் பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு கமல் வரப்போறாரு. அந்த அதுக்கு வந்து ஷூட்டிங் போகணும். அதனால இது 2மே அவருக்கு பேரலா இருக்கு. நடுவில் அரசியல் வர தேர்தல் வந்துடும். அப்புறம் டெல்லியில ராஜ்யசபா எம்பியா வேற மாறிட்டாரு. ஸோ இவ்வளவு விஷயங்களையும் வச்சுட்டு பிஸியா ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா, இப்போ இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து என்னெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துருவார். இவர் பக்கத்துலேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரஜினி நடிக்க போகிறாரு, வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ண போகிறாரு. மகேந்திரன் இருக்கார் அவர் கூட. அவங்க தான் வந்து டர்மரிக் மீடியா கூட இருந்து பண்ண போகிறாங்க. அதனால் அவருக்கு எந்த பாடனுமே கிடையாது. கமலை பொறுத்தளவுக்கு ரொம்ப அழகாக அவர் வேலையை பார்க்க போயிருப்பார். இங்கே ஒரு சின்ன பிரச்சனைன்னொன்னா அவர் இங்கே இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் எப்போ சால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க டைரக்டர். அண்டு ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யார் அடுத்து ஸ்டாராக வருவாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதனும், அடுத்த இடத்துல சிவகார்த்திகேயனும், அடுத்த இடத்துல அசோக் செல்வனும், அதுக்கும் அடுத்த இடத்துல துருவ் விக்ரம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துருக்குண்ணா. இது நீங்க கேட்கும் போது இது எப்படின்னா இருக்கு? இந்த ஆர்டர்ல ஏதாவது சினிமாவை ப்ரொடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஓகே, நீங்க இவர் இந்த இடத்துக்கு வருவார், அவர் அந்த இடத்துக்கு வருவாரெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ராமராஜன் ஒரு காலத்தில் ரஜினியை விட பயங்கரமாக கலெக்ட் பண்ணுவார். புரியுது அவங்களுக்கு? அவர் பிறந்த நாளுக்கெல்லாம் தினத்தந்தி வரும், கையால் தூக்க முடியாது, அவ்வளோ விளம்பரங்கள் இருக்கும். ஒரே நாளில் 24-30 படம் அவர் பண்ணுற மாதிரிலாம் விளம்பரம் வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள். அதுமாரி ரஜினி கமலுக்கே வந்ததில்லை. அப்படி இருந்தவர் இன்றைக்கி எங்கே இருக்கார்? ஸோ அதனால் சினிமா வந்து அது எங்கே எப்போ கவுத்து விடும் எப்போ தூக்கி விடும்னு யாருக்குமே தெரியாது. இதில் நின்று ஆடுறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. அதை ரஜினியும் கமலும் அஜித்தும் விஜயும் இன்னைக்கும் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு இடத்துல நிற்கிறது இருக்குல்ல, வந்துட்ட பிறகு சறுக்கி விடும். அந்த சறுக்களையும் மீறி நிற்கிறது தான் பெரிய டாஸ்க். அதெல்லாம் ரஜினி ஒரு 50 வருஷமா இங்கே பண்ணிட்டு இருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ புயல் அடிச்சிருக்கோம், எவ்வளோ மழை பெஞ்சிருக்கோம், எவ்வளோ பேர் காலை பிடிச்சி இழுத்து விட்டுருப்பான், எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு ஒரு அவநம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாத்தையும் கடந்து அப்படி மலை மாதிரி ஒருத்தர் நிற்கிறாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்போ எடுத்த கவுத்தம்லாம் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. அண்ட் ரஜினி சார் சுந்தர்சி பண்ண போற ப்ராஜெக்ட்னா அடுத்ததுல விஜய் சேதுபதி பண்ண போறாரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட்லயே சந்தானம் பேசியிருந்தாங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட்லயும் சந்தானம் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைனா? இந்த சுந்தர்சி உடனே விஜய் சேதுபதியோட போறாரான்னு தெரியல எனக்கு. சுந்தர்சிக்கு நிறையா ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த படமே மூக்குத்தி அம்மன் 2வே வந்து ஒரு இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த கேப்பில் தான் இந்த படம் பண்ண வந்தார். ஒரு 6 மாதம் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கிடையில நம்ம இந்த படத்தை பண்ணிடலாமேன்னு வந்தார். இப்போ கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதே கதையில்? ஆமாம், இதே கதையல்ல, அது வேற கதையாக இருக்கலாம். பட் கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஓகே சொல்லிட்டாருன்னா இந்த 6 மாத கேப்பை கார்த்தியோட ஃபில்லப் பண்ணுவார் அவர். சூப்பர். அப்போ அடுத்து கார்த்தியோட ட்ராவல். ஆமாம், சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டருங்க. அவரோட போனீங்கன்னா ஒரேடியாக வெற்றி கிடைக்கலனாலும் ஒரேடியாக ஃப்ளாப்பு கிடைக்காது. அதில் வந்து நம்ம நம்பி போகலாங்கிற அளவுக்கு எல்லா ஹீரோக்களுமே தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ரஜினி படத்துலேருந்து வெளியேறிட்டாருங்கிறது வந்து ஒரு புறம் விமர்சன ரீதியாக பார்க்குறமே தவிர அதோட அவர் விழுந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, அவர் கேரியரே அவ்வளோதான்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஒரு பக்கம் குஷ்பு அழுகுறாங்கலாம் போட்டு விட்டாங்க. இல்லை, இந்த விஷயத்தில் குஷ்பு வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இன்னைக்கு பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவராக அவங்க இருக்காங்க. சொல்ல முடியாது, நாளைக்கு கவர்னராக மாறலாம் அல்லது ஏதோ மந்திரியாக கூட மாறலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சராசரி ரசிகனோட இன்னும் சண்டை போடுறது இருக்குல்ல, அது அவசியம் இல்லை. அது நீங்கள் 1000 பேர் 1000 கேரக்டரோட வருவான். எக்ஸ்தலத்தில் வந்து ஒருத்தரும் ஒரு கேரக்டரில் இருப்பாங்க.
சில பேர் வந்து ரொம்ப ஹார்டாக ஏதாவது ஒன்று போடுவான், சில பேர் ரொம்ப மேடம் ஏன் மேடம்னு போடுவான். எவ்வளோ பேர் இங்கே விதவிதமான மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தட்டும் போய் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கான மரியாதை குறைஞ்சி போயிடும். ஸோ அதை வந்து அவங்க தவிர்க்கணும். இவ்வளவு பக்குவமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறவங்க இதில் எப்படி ஸ்லிப் ஆனாங்க, ஏன் அவ்வளவு கோபம் என்னங்கிறது நமக்கு புரியல. ரொம்ப மோசமாக அந்த வார்த்தை அவன் போடுறவன் அப்படி தான் போடுவான். அவனுக்கு என்ன கல்வி தகுதின்னு தெரியாது, கண்டிப்பா அவனுடைய அறிவுத்திறன் எவ்வளோன்னு தெரியாது. அவன் அளவுக்கு நம்ம இதுக்கு இறங்கி போகும். அந்த செருப்பு சைஸ்லாம் போட்டு எங்கேயோ போயிட்டான். அதுதான் சொல்கிறேன்.